தீனா என் புருஷனே கிடையாது. என்ன கட்டாயப்படுத்தி தாலி கட்டினா அது கல்யாணம் ஆயிடுமா? தாலியும் நான் அப்பவே கட்டி தூக்கி எறிஞ்சிட்டேன். தீனா என் புருஷனே இல்ல சார். அவன் என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு இல்லம்மா, அவன் கூட வாழ்ந்தே ஆகணுமேன்னு நான் உங்களை கட்டாயப்படுத்தல. இப்ப சொன்னத நீங்க ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் தீனா உங்களை தொந்தரவு பண்ணாம நான் பாத்துக்கிறேன். இல்ல சார், நான் அவனை நேருக்கு நேர் பார்க்கவே விரும்பல. இப்ப நான் சொன்னதை சொல்லி அவனை திருப்பி அனுப்பிடுங்க. அப்படியெல்லாம் பண்ண முடியாதுமா. கமிஷனரோட உத்தரவை நான் நிறைவேற்றியே ஆகணும். சோ நீங்க ஸ்டேஷனுக்கு வந்துதான் ஆகணும். மிஸ்டர் தேவ், நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. சார், அவ ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா, அதான் ஸ்டேஷனுக்கு வரதுக்கு பயப்படுறா. பிரச்சனைன்னு வந்தா போய்த்தானே ஆகணும் பாட்டி. எனக்கு போக பிடிக்கல. இத பாருங்கம்மா, இந்த மாதிரிலாம் நீங்க அடம் பண்ணுனீங்கன்னா உங்க பக்கம் தான் தப்பு இருக்கு, தீனா பக்கம் தான் நியாயம் இருக்குன்ற மாதிரி ஆயிடும். அதனாலதான் சொல்றேன், நீங்க வந்து சொல்ல வேண்டியதை ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. ஐயோ தேவ், அவளை தனியா அனுப்ப முடியாது. நீயே மாதவியை கூட்டிட்டு வந்துரு. யாரு? நானா? அப்ப நானா போக முடியும்? நீ தாண்டா போகணும். வேற வழி? ஓகே பாண்டியன், நானே கூட்டிட்டு வரேன். ஓகே மிஸ்டர் தேவ், நாளைக்கு காலையில ஷார்ப்பா 10 o'clock வந்துருங்க. ஓகே? ஷூர். தேங்க்யூ. வரேங்கம்மா. இவளெல்லாம் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகணும்னு என் தலையெழுத்து. டேய், அப்படி சொல்லாதடா. வேற எப்படி சொல்லணுமா? அவன் கிடக்குறான், எல்லாம் சரியாயிடும். நிஷா, ஸ்கூலுக்கு போகாம தன்னந்தனியா வீட்லயே உட்காந்து என்ன பண்ணுவீங்க? அங்க போனா படிக்கலாம், நீங்க எழுதலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடலாம். ஓகே, நான் போறேன் ஸ்கூலுக்கு. ஆனா நீங்க தான் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். டாடிக்கு ஆசைதான்டா, ஆனா உன்னை எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வரது? வீட்ல யார் உன்னை பாத்துப்பா சொல்லு? போங்க டாடி, கிரஷ்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. என்ன கூட்டிட்டு போக நீங்க தான் வரணும். டாடி எப்படிடா வர முடியும்? அப்ப பவித்ரா ஆண்டியை வர சொல்லுங்க. பவித்ரா ஆண்டிக்கும் ஆபீஸ் இருக்குல்லடா, அவங்க மட்டும் எப்படி வர முடியும்? ஹாய் நிஷா குட்டி. ஆண்டி, வாங்க பவித்ரா, உட்காருங்க. உங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தா, நீங்களே வந்துட்டீங்க. அப்படியா? என்ன பத்தி என்ன சொன்னீங்க? என்ன சொல்லுவா? இந்த அம்மாவுக்கு கிரஸ்ஸுக்கு போறதுக்கு பிடிக்கலையா, ஸ்கூல்ல இருந்து நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுமா? வேலைக்கு போகாம இருந்தேனா நானே இவளை வீட்டை கொண்டு வந்து விடுவேன், நானே பாத்துப்பேன். என்ன பண்றதுன்னு தெரியல. அதெல்லாம் இருக்கட்டும் பவி, திடீர்னு வந்திருக்கீங்க. ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டிருக்கீங்களா? இல்ல, நான் சீக்கிரம் போகணும். எனக்கு இவன் ஞாபகமாவே இருந்துச்சா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய், நேத்து நீ கிரஷ்ல ஒழுங்கா இருந்தியா? எங்க? நேத்து நான் அங்க போகும்போது ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சு. நான் வரலன்னு உடனே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கான். இப்போ ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. குழந்தை என்ன பண்ணுவா பாண்டியன்? நீங்க அம்மாவுக்கு போன் பண்ணி வர சொல்ல வேண்டியதானே? இல்ல பவித்ரா, குழந்தைய வச்சுட்டு நான் கஷ்டப்படுவேன்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன? குழந்தையும் ஏங்கி போயிருவான்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அத பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது. நான் அழுத்தி சொன்னா அத்தை சொன்னாங்கல்ல, அதே மாதிரி கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு ஆரம்பிச்சிருவாங்க.
என்ன பொறுத்த வரைக்கும் ஜோதிய மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்றதெல்லாம் நடக்காத காரியம் பவி. ஒரு பேச்சுக்கு அவங்க சொல்றத நான் கேட்டா கூட வர்றவ குழந்தைய தான் குழந்தைய பாத்துப்பாளா? அப்படி பாத்துப்பான்னு என்ன நிச்சயம் பவி? அதனால அம்மாவை இந்திராவெல்லாம் எதிர்பார்க்கறதெல்லாம் வேஸ்ட். அவங்க எப்போ வேணாலும் அவங்க இஷ்டத்துக்கு வரட்டும். இதுதான் நெஜம்னு இவளும் கிரஸ்ல இருந்து பழகிடுவா பாவே. நான் என்ன சொல்றது? ஆமா பவி, அப்பா எப்படி இருக்காரு? அவர் நல்லாதான் இருக்காரு. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். மறுபடியும் என் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொல்ல சொல்ல கேட்காம தரகரை வர வச்சு ஜாதகம் பொருத்தோன்னு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு பாண்டியன். நான் ஏதாவது சொன்னா கோச்சுக்கிறாரு. பவித்ரா, நீ உன் அப்பா இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. அவரு தான் கடமையை தானே செய்யணும்னு நினைக்கிறாரு. அதுல ஒண்ணும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. இப்ப உனக்கு அம்மா இருந்திருந்தாங்கன்னு வெச்சுக்கோ, உனக்கு எப்பவோ கல்யாணம் நடந்திருக்கும். வயசும் போய்கிட்டே இருக்குல்ல பவித்ரா, அந்த பதட்டம் அவருக்கு. நான் கல்யாணம் ஆகி போயிட்டா அப்பாவோட நிலைமையை யோசிச்சு பாத்தீங்களா பாண்டியன்? முதல்ல நீ உன் அப்பாவோட ஆசையை நிறைவேத்து. எல்லாத்துக்கும் ஒரு வழி கிடைக்கும். இத பாரு பவித்ரா, கடைசி வரைக்கும் நமக்குன்னு ஒரு துணை வேணும். ஜோதி இறந்ததுக்கு பின்னால நான் படுற கஷ்டமெல்லாம் நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. அதனாலதான் பவி நான் சொல்றேன், உங்களுக்குன்னு ஒரு துணை வேணும். காலம் கடந்துட்டா கல்யாணங்கிற ஒண்ணு நடக்காமலே போயிடும். சோ அப்பா கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லுங்க. அட்லீஸ்ட் அவரை சந்தோஷமாவது படுத்துங்க. ஓகேவா? அப்ப கூட சரின்னு வாயை திறந்து சொல்ல மாட்டீங்களா? ஓகே பவி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? ஆட்டோ எனக்கு வெயிட் பண்ணிட்டு சரி இருக்கு. பவி. நானும் கிளம்புறேன். நிஷா குட்டி, ஆன்ட்டிக்கு பாய் சொல்லுங்க. பாய். கிரஷ்ல சமத்தா இருக்கணும். ம்? சரி, ஓகே பாண்டியன், ஈவினிங் ஃபோன் ஓகே பண்ணுங்க. பவி, பாய். குட். பை பை. டேய் மொட்டை, எனக்கு வெக்கமா வருதுடா. டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் மாதவிய நேருக்கு நேரா பார்க்க போறேன். நீ வேணா பாரேன், அவ என்ன பார்த்ததும் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி துள்ளி ஓடி வந்துருவா. அண்ணே, என்ன? அன்னைக்கு அண்ணிய ரோட்ல நேருக்கு நேரா பாத்தீங்க, ஆ. ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க. அப்ப ஓடினவங்க இன்னைக்கு மட்டும் வந்துருவாங்களா என்ன? டேய், அது வேறடா. இன்னைக்கு பாரு, அவ என் பின்னாடி வரத்தான் போறா. குடுமே வா. சரி போலாம் நீ. வணக்கம் சார். வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம். இன்ஸ்பெக்டர் சாரை கொஞ்சம் பார்க்கணும். ம். வணக்கம் சார். ஸ்டேஷனுக்கு வர சொன்னீங்க. ஆமா வந்துட்டேன். எங்க சார் என் ஒய்ஃப்? சார் நான் கான்ஃபிடென்ட்டோட தான் சார் வந்திருக்கேன். வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா இப்ப நான் என் ஒய்ஃபை கூட்டிட்டு தான் போவேன். வெயிட் பண்றேன் சார். அதான் சொல்றேன்ல, வெயிட் பண்ணுங்க, உட்காருங்க. சார், இந்த தடவை கண்டிப்பா என் ஒய்ஃபை கூட்டிட்டு தான் சார் போவேன். ம், பாருங்க, என்ன பார்த்ததும் மாமா அப்படின்னு ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சு வரட்டும் தேனா, அதையும் பார்க்கலாம். பாப்பீங்க சார். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றேன் சார். ஏய், நாளை நான் ஸ்டேஷனுக்குலாம் வர வேண்டியிருக்கு. எனக்கும் தான் பிடிக்கல. இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வரும்போது வர முடியாதுன்னு உங்க பவரை காட்ட வேண்டியதானே? தப்பு நீ பண்ணுவ, அதுக்கு நான் என் பவரை காட்டணுமா? வா.
மகாதேவ் சார், தேங்க்யூ so மச். என் செல்ல குட்டி என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. மாதவி கண்ணு, உனக்காக மாமா எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் இவ்வளவு லேட்டா வர? தாலி கட்டினவனே இப்படி தடலடியா விட்டுட்டு போயிட்ட. உன்னை காணணும் உடனே மாமா மனசு என்ன பாடுபடுச்சுன்னு தெரியுமா உனக்கு? இங்க பாரு மாமா எப்படி அழைச்சிட்டான்னு. உன்னை என் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் நான் போனேன் தெரியுமா? ஒரு பொண்ணு டக்கரா இருந்தா போதுமே, அடுத்தவன் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம எப்படியாவது உஷார் பண்ணுங்கிறதுலயே குறியா இருப்பானுங்க. ஏய் ஐயோ சார், நான் உங்களை சொல்ல சார். இப்ப நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருந்தது பொதுவான கருத்து சார். என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கேன் நந்தி மாதிரி நடுவில் நின்னு கேட்டுக்கிட்டு. இங்கேதான் தெரியாதவன் மாதவி செல்லம், காசு இருக்கிற ஒருத்தனை பார்த்ததும் புருஷனை கழட்டி விட பார்க்கலாமா? எப்படியா இப்போ அது வந்திய? இது பாரு, நம்ம ஸ்டேஷன்ல போய் சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வா 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 வா. சீ, கை விடு. ஏன் செல்லம், கட்டின புருஷன் தானே கையை பிடிக்கணும்? மாமா மேல பிரியம் இல்லாமையா இவ்வளவு நேரமா நின்னுகிட்டு இருக்க? ச்சே. டேய், அண்ணே அவ கோவப்படுவது கூட பாத்தில, ஒரு அழகு இருந்தது இல்ல? இல்ல அது மாமாவை பிரிஞ்சு ரொம்ப நாள் இருந்ததால ஃபீல், அந்த கோவம். வா. வாங்க மிஸ்டர். Hello, sir. கரெக்டா வந்துட்டீங்க. தேங்க்யூ. ஓகே. நீங்க சொன்ன மாதிரி மாதவி சரி. ஏ மாதவி, ஓஹோ கைய குலுக்குறீங்களா? போச்சுடா, அப்ப 1000 விஷயம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குமே. என்னமோ நான் மாதவியை கூட்டிட்டு போறேன் சார். பாத்துங்க. வா வா வா, செல்ல போலாம். வா வா. ஏய் டேய் தீனா, என்ன வேலை பண்ற? கான்ஸ்டபிள் அந்த சேர் எடுத்துட்டு வாங்க. சார் என்ன சார் சேர்லாம் போட்டு நாங்கன்னா பஞ்சாயத்து பேச வந்திருக்கோம். சட்டு புட்டுன்னு பேசி முடிங்க சார். நான் என் செல்லத்தை கூட்டு போறேன். வா செல்லம். ஹலோ தீனா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. மாதவி, அன்னைக்கு நீங்க எங்க வீட்ல மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சப்போ இதெல்லாம் சொல்லி இருந்தீங்கன்னா இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அப்பவே பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். நீங்க அப்ப மனநிலை சரியில்லாதவன் நினைச்சுதான் நான் அப்ப விட்டுட்டேன். சரி, அது போகட்டும். இப்ப தீனா என்ன சொல்றாருன்னா, நீ அவரோட மனைவினோ அவர் கூட தான் வாழணும்னு அவரு சொல்றாரு. மிஸ்டர் மகாதேவ் கிட்ட இருந்து உன்னை மீட்டு கொடுங்கன்னு அவர் சொல்றாரு. இதுக்கு நீ என்னமா சொல்ற? சார், இவர் என் கழுத்துல தாலி கட்டினது உண்மைதான். ஏய், ஆனா அவர் என்ன டார்ச்சர் பண்ணி மிரட்டி கட்டின தாலி. தாலி கட்டின கொஞ்ச நேரத்திலேயே நான் இவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் சார். கட்டின தாலிய ஒரு கோயில் உண்டில கழட்டி போட்டுட்டேன். நான் மனநல பாதிக்கப்பட்டவ கிடையாது. அப்படி நான் எங்கேயுமே நடந்துக்கல சார். ஏதோ ஒரு காரணத்துக்காக இவர் என்ன துரத்துக்கிட்டே வராரு சார். அது என்ன காரணம் தான் எனக்கு தெரியல. ஐயோ மாதவி, நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மையானது. நீ என் பொண்டாட்டின்னு தான், நான் உன் மேல காட்டுற பிரியத்தினாலதான் நான் உன்னை துரத்துக்கிட்டே இருக்கேன். நீ எனக்கு சொந்தமானவமா. நீ வா, நம்ம சேர்ந்து வாழலாம். வா, நம்ம போலாம். வா வா, வீட்டுக்கு போலாம். அங்க போய் சந்தோஷமா இருக்கலாம். வா கண்ணு. நான் விரும்பி என் கழுத்துல தாலி கட்டி இருந்தா பரவாயில்ல. வலுக்கட்டாயமா கட்டிட்டு என்ன உன் பொண்டாட்டின்னு சொல்லுவியா? சார், இந்த ஆள் கட்டின தாலிக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. நான் இவர் ஒய்ஃபே கிடையாது. நான் இவர் கூட போக போறதும் கிடையாது. ஐயோ மாதவி, என்ன மாதவி இப்படி சொல்ற? ஒரு நிமிஷம், முதல்ல அவளை பேச விடுப்பா. சார், இதோட எனக்கும் இவருக்கும் எதுவும் இல்லைன்னு வெட்டி விட்டுடுங்க சார். இவரால என் உயிருக்கு ஆபத்து வருமோன்னு பயந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. சுதந்திரமா எங்கேயுமே வெளியில போக முடியல சார். ப்ளீஸ் சார். சார், திடீர்னு ஒரு பணக்கார சொந்த கிடைச்சதும் என்ன கழட்டி விட பாக்குறா சார். சார், நான் வலுக்கட்டாயமா தாலி கட்டினேன்னு சொல்றதெல்லாம் பொய் சார். சார், இவ ஏன் இப்படி என்ன வெறுக்கிறான்னு எனக்கு புரியல சார். சார், எப்படியாவது நீங்க இவ்வளவு சமாதானப்படுத்தி என் கூட அனுப்பி வைங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். மாதவி, இதுக்கு என்னமா சொல்ற நீ? என் உயிரே போனாலும் நான் இவர் கூட போக மாட்டேன் சார். சார், சார், பேசி அனுப்பி வைங்க சார். வரமாட்டேன்னு சொல்றவங்கள நான் எப்படி உன் கூட அனுப்பி வைக்க முடியும்? சார், சார், என் பொண்டாட்டிய என் கூட அனுப்பி வைக்காம இவன் கூடயா சார் அனுப்பி வைப்பீங்க? Shut up, man. மாதவி சுதந்திரமான பொண்ணு. சுயமா முடிவெடுக்க அவங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. வரமாட்டேன்னு சொல்றவங்கள உன் கூட அனுப்பி வைக்கலாம் முடியாது. இனி நீ மாதவிய எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு
ஒழுங்கா நீ எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கிளம்பு. சார் நான் எதுக்கு சார் எழுதி கையெழுத்து போடணும்? அவ என் பொண்டாட்டி தான் சார். சார் இவ்வளவு என்ன தேடி வருவா சார். அது வரைக்கும் நான் காத்திருப்பேன் சார். அது உங்க இஷ்டம். ஆனா இனி உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. கமிஷனர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஒன்னதான் தீனா ஞாபகம் இருக்கா? மாதவி நீங்க கிளம்பலாம். இனிமே தீனா உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார். இருக்கட்டுமா? ஓகே இன்ஸ்பெக்டர், நாங்க மிஸ்டர் கிளம்புறோம். மகாதேவ், உங்க பிஸி ஷெட்யூல்ல இவ்வளவு தூரம் நீங்க வந்ததுக்கு எப்படியோ ப்ராப்ளம் ரொம்ப சால்வ் thanks. ஆயிடுச்சு. ஓகே, டேக் கேர். ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப பாவம் பண்ணிட்டீங்க சார். புருஷன் பொண்டாட்டி எப்படி பிரிச்சு வைக்கிறது ரொம்ப தப்பு சார். அநியாயம் சார். கிளம்புங்கடா. வர சார். ஏய் மதுவை, மதுவை, என்ன அதுக்குள்ள ஓடுற? என்கிட்ட இருந்து நீ அவ்வளவு சுலபமா தப்பிச்சிட முடியாது. நீயா என்ன தேடி வருவ, வர வைப்ப. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அப்படியா? தேவ் வாங்க போலாம். தேவ் சொன்னா ஓடிடுவியா குடுகுடுன்னு? இத பாரு, அவளாலதான் இன்னைக்கு நான் நடுத்தருவுல நிக்கிறேன். கூடிய சீக்கிரம் நீயும் இதே மாதிரி நடுத்தருவுக்கு வருவடா. பாத்தியா, உன்னால நான் எதெல்லாம் கேட்க வேண்டியிருக்குன்னு. உட்கார். தேவ், என்னடா மாதவியை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன? என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? நான் என்னத்த சொல்றது? எப்படி இருந்தாலும் அவ சொல்ல போறா. அவகிட்டயே நீ கேட்டுக்க. மாதவி, என்னமாச்சு? பாட்டி, மாதவிதான் என் ஒய்ஃப். அவளை என் கூட அனுப்பி வைங்கன்னு தீனா ஒத்த கால நின்னான். நான் விடவே இல்ல. அவன் கூட போக மாட்டேன்னு ஒரேடியா நான் சொல்லிட்டேன். உடனே இன்ஸ்பெக்டர் வரமாட்டேன்னு சொல்ற பொண்ண உன் கூட எப்படி அனுப்பி வைக்க முடியும்னு சொல்லிட்டாரு. அப்ப கூட என்னைக்காவது ஒரு நாள் என்னை தேடி வருவா, நான் காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டான் பாட்டி. நானாவது அவனை தேடி போறதாவது. எப்பவும் நான் உங்க பேத்தியாவே உங்க கூடவே இருந்துறேன் பாட்டி. பாட்டி, தீனா போகும்போது என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனான். அது என்னன்னு அவளையே சொல்ல சொல்லு. என்னம்மா, என்ன சொல்லிட்டு போனா? ஏய், இவ்ளோ நேரம் வீராப்பா பேசுன? அவ சொன்னதே சொல்லு. என்னன்னு நீயே சொல்லேண்டா. இவளால அந்த தீனா நடுத்தருவுக்கு வந்துட்டானா? இவள பக்கத்துல வச்சுக்கிட்டா நானும் நடுத்தருவுக்கு வந்துருவேனா அப்படின்னு அந்த தீனா சொல்லிட்டு போறான். அப்படியா? பாட்டி, நான் உங்க பேத்தி. எனக்கு நீங்க அடைக்கல கொடுத்தவங்க. எப்பவும் நான் அந்த நன்றி கடனை மறக்கவே மாட்டேன். என்னால எப்படி இவர் நடுத்தரவுக்கு வருவாரு? அவன் என்ன சொந்தமாக்கிக்க முடியலங்கிற ஆத்திரத்துல அப்படி சொல்லிட்டு போறான் பாட்டி. அது எதுக்கு நம்ம பெருசா எடுத்துக்கணும்? தேவ், ஆமாண்டா தேவ், அவன் சொல்றதெல்லாம் பலிக்குமா என்ன? என்னவோ பாட்டி, நீ இவ்வளவு ரொம்ப நம்புற. எனக்கு தான் இவ மேல துளி கூட நம்பிக்கை வரமாட்டேங்குது. கல்யாண போட்டோவை மட்டும் காட்டினா நான் தீனாவோட ஒய்ஃப் ஆயிடுவேனான்னு இவ கேக்குறா.
ஆனா அத்தை மாமா போட்டோ காமிச்சு நான் இவங்க பொண்ணுன்னு இவன் உங்ககிட்ட நிரூபிக்க பாக்குறா. நான் இதையெல்லாம் நம்பணுமா? எனக்கு இவ மேல இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. பாட்டி, நீ எதுக்கும் இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. நான் சொல்றத சொல்லிட்டேன்.